தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதரை எதற்காக படைத்தார் என்ற ஒரு கேள்வியை நாம் சிறு வயதிலேயே மறைக்கல்வியிலே படித்திருக்கின்றோம். கடவுளை அறிந்து அவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு இதயத்தோடு அவரை அன்பு செய்வதற்காக, மேலும் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பர்களை நண்பர்களை அன்பு செய்வதற்காக என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். ஆனால் மனிதன் தவறுகள் இழைப்பதன் வழியாக, கடவுளை புறக்கணிப்பதன் வழியாக அவருடைய அன்பை இழந்ததை உணர்ந்திருக்கின்றார். அந்த நிலையில்தான் இறைவன் அவனுக்கு ஆறுதலாக தம்மை வெளிப்படுத்துகின்றார். கலங்காதே, நான் உன்னை காப்பேன் என்று கூறுகின்றார். அதைத்தான் தொன்று தொட்டு நம்முடைய மக்களுக்கு அவர் தெள்ள தெளிவாக வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார். நீங்கள் தவறினாலும் நான் கொடுத்த அந்த வாக்குறுதிகளிலே நான் நிலைத்திருப்பேன், அதிலிருந்து சற்று நாள் விலகுவது கிடையாது என்று அவர் எண்பித்து கொண்டிருக்கின்றார். எனவே அத்தகைய இறைவனுடைய அசைக்க முடியாத அந்த உடன்படிக்கையுடைய உரிமைக்குரிய நாம் உண்மையாகவே அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ திருப்பலை சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது தன்னுடைய 15வது ஆண்டு திருமண நாளை நினைந்து சிறப்பிக்கின்ற நன்றி கூறக்கூடிய அகஸ்டின் ரெஜினா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் என்னுடைய குடும்பத்தை ஆசிரித்து வழிநடத்த வேண்டும் என்று அவளுக்காக நாம் ஜெபிப்போம். மற்றும் தன்னுடைய பிறந்தநாளை சிறப்பிக்கின்ற யூலா மேரி பிரியா ஆகியோருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இறைவன் இவரோடு உடனிருந்து என்னாலும் வழிநடத்த வேண்டும் என்று இவளுக்காக நாம் ஜெபிப்போம். மற்றும் இந்த நாளிலே நம்முடைய பங்குத்தந்தை மரிதூசருடைய தந்தை மரி பிரகாசம் அவருடைய 9வது நினைவு நாள், மரித்து 9ஆம் ஆண்டு நினைவு நாள். எனவே இந்த தந்தையுடைய ஆணைப்படை பெற்றதுக்காக நாம் ஜெபிப்போம். மேலுமாக ஷீலா கிளக்சன்
ராஜபாதர் என்கிற மரியராஜுடைய 12ஆம் ஆண்டு நினைவு. பாபி லாரன்ஸ் ராணி, சார்ல்ஸ் லதா ஆகியோருடைய ஆன்மீக பருவம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே இறைவன் நம்முடைய ஜபத்தை ஏற்று உலக பாவ மன்னிப்பு வழங்கி நித்திய பெரும் தருணமாறு விருப்பத்தோடு நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான மரியாவையும் வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாவரை இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் ஒரே திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்க மக்களுக்கு அருள் தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகிய அவரே கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவர் எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிய இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திரு. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து இன்றைய வாசகம். இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிக்கவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு சாய்ந்திருப்பேயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அழிக்கப்பட்டிராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மளது பல்லவி பாடல்: ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடத்தாதவர், பாவிகளின் தீய வழியை நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். நம்பதில் ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர். அவர் நீரோடை ஓரம் நடப்பப்பட்ட மரம் போல் இருப்பர். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவர். நம்பதில் ஆண்டவரே உம்மை பின்தொடர்வர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர். பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளர் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். நம்பதில்
ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் மொழியை கொண்டிருப்பர். நிற்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் வரவிருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 16 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாரு கூப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன், வரி தண்டவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அது ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். நீ நேரத்தோடு சென்றிருந்தால் உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்திருக்கலாம். ரயில் பயணமாக இருக்கலாம் அல்லது விமான பயணமாக இருக்கலாம். அதை நீ தவறவிட்டாய், காரணம் தாமதமாகிவிட்டது. பிறகு வருந்தி ஒரு பயணம் இல்லை. அதுபோன்றுதான் இங்கே ஆண்டவர் கூறுகின்றார், நான் உங்களுக்கு கொடுத்தவற்றை, கொடுத்த அழைப்பை நீங்கள் முழுமையாக உணர்ந்து வாழ்ந்திருந்தால் உங்களுடைய நிலை இப்படி இருந்திருக்காது, உங்களுக்கு இத்தனை கேடு வந்திருக்காது என்று அவளுக்கு எடுத்து வைக்கின்றார். இந்த நாட்களிலே அந்த அடிமைத்தலையில் இருந்த அவள் நிலைப்பாட்டை பற்றி வாசிக்க கேட்கின்றோம். பாபிலோன் நாட்டிலே அவர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிதறந்து இருக்கின்றார்கள். ஆபிரகாமை இறைவன் அழைத்த பொழுது உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். அந்த உடன்படிக்கையிலே உன்னை ஒரு பெரிய இனமாக மாற்றுவேன், உன் பெயர் விளங்குமாறு நான் செய்வேன், உன்னுடைய சந்ததியினர், உன்னுடைய வழிமறைப்பினர் என்றெல்லாம் அனைவருக்கும் அவர் சொல்லுகின்ற பொழுது, கட்டளை கடைபிடியுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று கூறுகின்றார். பிறகு இறைவன் மோசே வழியாக அந்த 10 கட்டளை கொடுக்கின்றார். அதைத்தான் திருச்சட்டம் என்று நாம் அழைக்கின்றோம். பிறகு காலம் போக போக மக்கள் தவறிய வாழ்வு வாழ்ந்த பொழுது இறைவாக்கினர்களை தம் வாய்மொழியாக அவர் மத்தியில் அனுப்பி இறைவாக்கு குறைக்கின்றார். எனவே சட்டமும் இறைவாக்கும் தான் இறைவன் நமக்கு கொடுத்தவைகள், அவற்றை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்றுதான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கின்றது. அதை வாழாமல் போனதன் காரணமாகத்தான் அவர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கே இருக்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் இப்படியெல்லாம் இருந்திருந்தால், என்னுடைய அன்பை உணர்ந்து அதற்கேற்ப வாழ்ந்திருந்தால் உங்களுக்கு இதனை வந்திருக்காது. ஆற்றை போல நீங்கள் பாய்ந்து கொண்டிருப்பீர்கள், கடல் அலை போல நீங்கள் செழுமையாக இருந்திருப்பீர்கள் என்றெல்லாம் அவளுக்கு எடுத்து வைக்கின்றார். இருப்பினும் அவங்க தவறை உணர்வதமாக
மீண்டும் அவளுக்கு தன்னுடைய நிலைமை எடுத்து வைக்கின்றார். எனவே நீங்கள் உங்களுடைய தீய வழியிலிருந்து விலகி வாருங்கள். தீய வழி என்று சொல்லும் பொழுது ஏதோ தவறான வாழ்க்கை வாழ்வது கிடையாது. கடவுளை மறந்து, கடவுளை வெறுத்து, கடவுளை இல்லை என்று சொல்கிற அளவுக்கு கூட வாழ்ந்த ஒரு நிலைப்பாடு தான் அங்கே காணுகின்றோம். எனவே இறைவன் மீண்டுமாக அங்கே வருகின்ற காரணம், கடவுள் தாம் கொடுத்த வாக்குகளிலிருந்து அவர் பின்வாங்குவது கிடையாது. அதை நிறைவேற்றி தீர்வார். என்னதான் மக்கள் தவறு செய்தாலும், குற்றங்கள் குறைகளை இழைத்தாலும், அவரை உதறி தள்ளினாலும் அவர் அவரை பின்தொடர்கின்றார். மனிதன்தான் உணர்கின்றான், எங்கே இருக்கின்றாய் இறைவா, எங்கேயோ சென்று விட்டாய் எங்களை விட்டு என்று சொல்லும் பொழுது, நான் உங்களை விட்டு வெகு தொலைவில் சென்று விடவில்லை, மாறாக நீங்கள் தான் என்னை விட்டு வெகு தொலைவிலே சென்றிருக்கின்றீர்கள் என்று அவர் நமக்கு மீண்டும் மீண்டுமாக சொல்லுகின்றார். மனித உணர்வு கடவுள் நம்மை விட்டு அகன்று விட்டார் என்ற உணர்வு. ஆனால் உண்மையாகவே நாம் தான் அவரை விட்டு வெகு தொலைவிலே சென்று கொண்டிருக்கின்றோம், அவரை அறியாமல், அவரை அன்பு செய்யாமல் இருக்கும் பொழுது. எனவே இறைவன் மீண்டுமாக அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். என்னை அன்பு செய்யுங்கள், என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய இறைவாக்குகளை நீங்கள் மீண்டுமாக வாழ்வாக்கும் பொழுது வாழ்வு பெறுகிறது கூறுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நிலைப்பாடு நற்செய்தியை வாசிக்க கேட்டுக்கின்றோம். குழந்தைகளை பற்றி ஆண்டவர் சொல்லுகின்றார். குழந்தைத்தனம் வேறு, குழந்தை உள்ளம் வேறு. நாம் எத்தகைய வயதினராக இருந்தாலும் குழந்தை உள்ளம் நமக்கு வேண்டும். ஆனால் குழந்தைத்தனம் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைத்தனம் இருக்கும் பொழுது நம்மை பார்த்து வேலை செய்வார்கள், நம்மை பார்த்து வெறுப்படைவார்கள். மாறாக குழந்தை உள்ளம் இருக்கும் பொழுது அனைவரும் அதை வரவேற்பார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறக்கும் பொழுது குழந்தைகளாக இருந்தோம். முதுமை அடையும் பொழுது சொல்வார்கள் செகண்ட் சைல்ட்ஹுட் என்று சொல்வார்கள், ரெண்டாவது குழந்தை பருவம் என்று சொல்வார்கள். அந்த சமயத்தில் கூட அவர்களுக்கு அந்த குழந்தை ஒரு மனநிலை இருக்கும், அது வேறு. மாறாக இந்த இடைப்பட்ட காலத்தில் நல்ல அறிவோடு இருக்கும் பொழுது, நல்ல இளமையோடு இருக்கும் பொழுது, அங்கே நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் அந்த பருவத்துக்கு ஏற்ற விதத்திலே இருக்க வேண்டுமே தவிர, அதுவும் குழந்தைத்தனமாக இருந்தால் நிச்சயமாக பார்ப்பவர்கள் பரிகசிப்பார்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகின்றார். ஒரு இடத்தில் அவர் சொல்லுவார் அழகாக, தந்தையாம் இவரை பார்த்து போற்றி புகழுகின்றார். தந்தையே போற்றி புகழுகின்றேன், நீர் அனைத்தையும் இந்த ஞானிகளுக்கும் கற்றறிந்தவருக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையை, இதுவே உங்களுக்கு திருவுளம் என்று அவர் சொல்லுவார். காரணம், அவர்கள் குழந்தை மனம் கொண்டு கடவுளுடைய அரசை உணர்ந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், இயேசு போதித்தவற்றை அவர்கள் வரவேற்றார்கள். எனவே அவர்களை அவர் போற்றி புகழுகின்றார். எனவே நாம் சிந்திப்போம். மேலும் அவர் முன்வைக்கின்றார். யோவான் வந்தார், அவர் பாலைவனத்திலே வாழ்ந்த பொழுது அவரை ஒரு விதமாக நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் நான் பாவிகளோடு, கைவிடப்பட்டவரோடு, ஒதுக்கப்பட்டவரோடு சேர்ந்து செயல்படும் பொழுது என்னையும் பரிகசிக்கின்றீர்கள். எனவே நல்லது செய்தாலும் அல்லது மற்ற நிலைகளில் இருக்கும் பொழுதும் அதை நீங்கள் வெறுக்கின்றீர்கள். யாரையும் ஏற்றுக்கொள்ள நிலையில் இருக்கின்றீர்கள். இறையரசு ஏற்புடைய ஒன்று, பார்ப்பதற்கு அது இப்படியும் தோன்றலாம், அப்படியும் தோன்றலாம். ஆனால் நீங்கள் இதிலையும் குற்றம் காணுங்கள், இதிலையும் குற்றம் காணுகின்றீர்கள். இந்த நிலைப்பாடு மாற வேண்டும் என்பதை அவளுக்கு எடுத்து சொல்லுகிறேன். எனவே நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? திருமுழுக்கிலே நாம் அவரை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் ஆண்டுதோறும் நாம் புதுப்பிக்கின்றோம். விசுவசிக்கின்றேன், நம்புகின்றேன் என்றெல்லாம் அவரை நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே அது ஆழமான ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடா என்று நாம் சிந்திப்போம். எனவே இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை வழியாக பேசுகின்றார். திருவிருந்திலே நம்முடைய உணவாக வர இருக்கின்றார். அவரை நாம் முழுமையாக நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும். எவ்வாறு இறைவன் அன்றைக்கு ஆபிரகாம் அழைத்த பொழுது அதிலிருந்து மோசே இன்னும் மற்ற வழியாக தம்மை வெளிப்படுத்திய பொழுது அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டது போல இன்றும் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவரை நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொள்வோம். குறிப்பாக நாம் அவர் இரண்டாம் வருகை வரும்பொழுது அவரை சந்திக்க நாம் தயாராக இருப்போமா என்பதுதான் இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே அவர் வரும்பொழுது நாம் அவரை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அந்த 5 கண்ணீர்கள் எவ்வாறு விளக்குகளோடு எண்ணெயையும் வைத்து அவரை எதிர்கொள்ள தயாராக இருந்தார்களோ அதுபோன்று ஆண்டவர் வரும்பொழுது நாம் அவரை எதிர்கொள்ள, அவரை சந்திக்க, அவரோடு ரெண்டரை கலக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம்.
நானே ஒரு காணிக்கை போராத உன் பீடத்தின் முன் வந்தே பலியாக தந்தையே பாரு பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் பலவில்லை உயிராக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் பலவில்லை உயிராக. தந்தித்தேன் என்னையே முடிவாக தந்தித்தேன் என்னையே முடிவாக தந்தையே சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றது அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பு வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை இது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகையுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வெம்மார்வனவாக. அவர் பாடுபட உலம் பணிந்து தம்மை கையெறிந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருவனம் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு வழி புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நன்றி தெரிவிக்கின்ற அகஸ்டின், ரெஜினா என்பவர்களின் நன்றியை ஏற்று 15வது திருமண ஆண்டு நினைவை சிறப்பிக்கின்ற அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக பிறந்த நாளை முன்னிட்டு ஒப்புக் கொடுக்கின்ற பியூலா மேரி, மேரி பிரியா ஆகியோரை ஆசீர்வதித்தருளும். மரித்த அம்மாக்களாக மரிய பிரகாசம், ஷீலா கிளாக்சன், ராஜா பாதர், மரியராஜ், பாபி லாரன்ஸ் ராணி, சார்ல்ஸ் லதா ஆகியோருக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை துவியாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு முழந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருதுக்கு அழைக்கப்பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாருக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்மன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்திருள்ளோம். ஆமென். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அனைத்து மக்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.